ஹாய் கைஸ், ஸ்ரீலங்கா உமன் vs பாகிஸ்தான் உமன் செகண்ட் T20 மேட்ச்சில் யார் யாருக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா உமன் டீமில் யார் யாருக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து அட்டப்பட்டுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து இவங்க அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்டப்பட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து பெரேராவுக்கு வந்து டைம் வந்து நார்மலாக தான் இருக்குது. இவங்க இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஐடுலானிக்கு வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவங்களும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இவங்களையுமே வந்து நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து வி குணரத்னேக்கும் டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவங்களும் இந்த மேட்ச்சில் வந்து பிக் பாயிண்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ இவங்களையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து சமரவிக்ரமாவுக்கும் வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவங்களும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இவங்களையுமே வந்து நீங்கள் டீமில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து டில்ஹாரிக்கு வந்து டைம் நார்மலாக தான் இருக்குது. இவங்க வந்து இந்த மேட்ச்சில் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து என்டி சில்வாவுக்கு டைம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மேட்ச்சில் வந்து இவங்க அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களையுமே நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து செவாண்டிக்கு வந்து டைம் வந்து நார்மலாக தான் இருக்குது. இவங்களும் இந்த மேட்ச்சில் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து கவிண்டிக்கு வந்து டைம் ஓரளவு சூப்பராக இருக்குது. இவங்களும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இவங்களையுமே நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து எஸ்குமாரிக்கும் டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவங்களும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இவங்களையுமே நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து சி பிரபோதாவுக்கும் டைம் வந்து நல்லாயிருக்கு. இவங்களும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இவங்களையுமே வந்து நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாகிஸ்தான் உமன் டீமில் யார் யாருக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து முனிவாலிக்கு வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவங்க இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இவங்களையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஆயிஷா சாஃபருக்கு வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவங்களும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இவங்களையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஃபாத்திமாவுக்கு வந்து டைம் வந்து நார்மலாக தான் இருக்குது. இவங்க இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து சுல்ஃபிகூருக்கும் டைம் வந்து நார்மலாக தான் இருக்குது. இவங்களும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து நசீருக்கு வந்து டைம் வந்து சூப்பராக இருக்குது. இவங்களும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இவங்களையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து உம்மி ஹனிக்கு வந்து டைம் வந்து சூப்பராக இருக்குது. இவங்களும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இவங்களையுமே வந்து நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து சாய்ரா ஜபீனுக்கு வந்து டைம் வந்து சூப்பராக இருக்குது. இவங்களையுமே வந்து இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இவங்களையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து சந்துக்கு வந்து டைம் வந்து நார்மலாக தான் இருக்குது. இவங்க வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறது இந்த மேட்ச்சில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து வைத் அக்தருக்கு வந்து டைம் வந்து நல்லாயிருக்கு. இவங்களும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இவங்களையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஹச்பிலாலுக்கும் வந்து டைம் நல்லா தான் இருக்குது. இவங்களுமே வந்து இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ரியாசட்டுக்கு வந்து டைம் வந்து நார்மலாக தான் இருக்குது. இவங்க இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்.